அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் கலை நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாயகோடு விழாளர் இராமதர் இணைகின்றார். வணக்கம் இராமதர். வணக்கம் தானே அன்பர்களுக்கு முன்னேற வணக்கம். இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் சமீபத்தில் தந்தை செல்வா அவர்களுடைய 50வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அந்த விடயத்தை பார்ப்போம். தந்தை செல்வா அவர்கள் தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வேறு வழிகளில் வித்தியாசமான அணுகுமுறையை அவர் கையாண்டு வந்திருந்தார். இறுதியாக அவர் கூறி சென்றது தமிழர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன அந்த கூற்று எல்லோருடைய மனங்களிலும் நிரந்தரமாக பதிந்திருக்கின்றது. தந்தை செல்வாவுடைய இந்த 50வது நினைவு நாள் நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வு தொடர்பாக சுருக்கமாக உறவுகளுக்கு கூறுவீர்களா? நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்வு தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக தந்தை செல்வா நினைவு பேருரையாற்றுவதற்காக முன்னாள் வெளிவார அமைச்சர் மற்றும் முன்னாள் நீதியமைச்சராக இருந்த GL பீரிஸ் அவர்கள் வருகை தந்து நினைவு பேருரையாற்றியிருந்தார். அது தவிர தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம், பதில் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தரப்பாக சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களும் அதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். அதாவது தமிழரசு கட்சியினுடைய தரப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் அதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். குறிப்பாக அந்த நிகழ்விலே ஒரு மிக பெருந்திரளானவர்களுடைய வகிபாகத்தை அதிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கவில்லை. மிக சொற்ப அளவிலான தமிழரசு கட்சி சார்பிலும் அவ்வாறு பெருந்திரளானவர்கள் தந்தை செல்வாவினுடைய அந்த நினைவு தின நிகழ்விலே பங்கெடுக்காத ஒரு வறுமையை காணக்கூடியதாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த இருக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு 70-75% இருக்கைகள் வறுமையாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் கூட அதிலே பெருமளவிலே பங்கு பெற்றாததை காணக்கூடியதாக இருந்தது. அதிலே தந்தை செல்வா அவர்களோடு மிக நான் நினைக்கின்றேன் அந்த காலத்திலே பயணித்த ஒரு மூத்தவர்கள்தான் நாங்கள் அதில் பங்கு பெற்றியவர்களுடைய நிலைமையை பார்க்கின்ற போது அவ்வாறான ஒரு அந்த செல்வா காலத்திலே அரசியல் ரீதியாக செயல்பட்டவர்கள் மட்டும் இதிலே பங்கு பெற்றி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆகவே ஒரு நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழரசு கட்சி என்பதை கடந்து ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் தலைமையாக தந்தை செல்வா என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ் மக்களுடைய ஒரு தந்தையாக தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக அரவணைத்து வழிநடத்தி சென்ற ஒருவர். அப்படிப்பட்ட தந்தை செல்வா அவர்களுடைய அந்த நிகழ்விலே தமிழரசு கட்சியினர் கூட அங்கே வர முடியாத அளவுக்கான ஒரு இக்கட்டு நிலைமை இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதை விட உங்களுக்கு தந்தை செல்வா அவர்களுடைய அந்த இறுதி ஊர்வலத்திலே மக்கள் பெருந்திரளாக பங்கு பற்றிய விடயமாக இருக்கட்டும், இல்லை தந்தை செல்வா அவர்களுடைய அந்த இறுதி தேர்தல் காலங்கள் அந்த விடயங்களில் எல்லாம் மக்கள் எவ்வாறான ஒரு அங்கீகாரத்தை எவ்வாறான ஒரு வரவேற்பை வழங்கியிருந்தார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். இன்றும் மக்களிடையே தந்தை செல்வா என்று சொன்னால் அவ்வாறான ஒரு உயரிய மதிப்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அரசியல் கடந்து கூட பொதுமக்கள் தந்தை செல்வாவினுடைய நிகழ்வுக்கு வர முடியாத ஒரு நிலைமை, அது இப்படியான பல ஒரு குறைபாடுகள் பின்னடைவுகளோடு அந்த நிகழ்வு அரங்கேறி இருக்கின்றது. அது மட்டுமல்ல பல்வேறு சர்ச்சைகளுக்கும் இந்த நிகழ்வு ஒரு அடிகோலி இருக்கின்ற வகையில் தான் இந்த தந்தை செல்வா அவர்களுடைய அந்த நிகழ்வு நடந்தேறி இருக்கின்றது. நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இரத்தம் கொதிக்கிறது. இராமதரன், தமிழரசு கட்சியினர் பலர் பங்கு பெறவில்லை என்று நீங்கள் கூறும் பொழுதே எனக்கு புரிந்துவிட்டது. அது நியாயமான தமிழ் மக்களுடைய உண்மையான அபிலாஷைகளை புரிந்து கொண்டவர்கள் தான் அங்கே பங்கெடுக்கவில்லை என்று தெரியும். இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியலும் தமிழ் மக்களை கொண்டே எங்கேயோ ஒரு இடத்தில் இவ்வளவு காலத்தினுடைய தியாகம், இந்த அர்ப்பணிப்பை எல்லாவற்றையுமே ஒரு பொட்டிக்குள் போட்டு மூடி சுடலைக்கு அனுப்ப வேண்டிய மாதிரியாகத்தான் சுமந்திரன் CVK சிவஞானம் அவர்கள் இங்கே செயல்பட்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. 50 ஆண்டுகளாக தமிழர்களுடைய தந்தையாக பார்க்கின்றவர்களுக்கு தலைமை விருந்தினராக ஒரு தமிழர் கிடைக்கவில்லையா? GL பீரிஸ் தான் உங்களுக்கு கிடைச்சது. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வேதனைகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த GL பீரிஸ் தான் வந்து சொன்னார் 20,000 ரூபாய் இழப்பீடு கொடுக்க போகிறார் என்று. அதான் அவர் தமிழ் மக்களுடைய அந்த இழப்புக்கான ஈடு கொடுக்கிறார் என்று சொல்லி இவரை கொண்டு வைத்திருக்கிறாண்ட
எவ்வாறு எங்களுடைய தமிழ் தரப்பினர்களை இந்த சுமந்திரன் CVK சிவஞானம்களை ஏற்றுக்கொண்டு நடத்துகிறார்கள் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இது தொடர்பாக அங்கே என்ன கூறுகிறார்கள்? உண்மைதான். ஜிஎல் பீரிஸ் அவர்கள் இதிலே வருகின்றார் என்ற உடனே பல தரப்பிலும் அதற்கான அதிருப்திகள் வெளியிடப்பட்டது. ஆனால் தமிழ் மக்களுடைய ஆ நிலைப்பாடுகளையோ, இல்ல தமிழ் மக்களுடைய விருப்பங்களையோ, இல்லை தமிழ் மக்களுடைய உணர்வுகளையோ மதித்து செயல்படுபவர்களாக இப்போதைய தமிழரசு கட்சியை தங்களுடைய வலிந்து தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய CVK மற்றும் சுமந்திரன் தரப்பினர் அவ்வாறானவர்கள் இல்லை என்பது வெளிப்படையான ஒன்றாகிவிட்ட பிறகு இந்த கருத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் நாங்கள் கருதிவிட முடியாது. அந்த வகையிலே இவர்கள் தெரிந்துதான் இந்த விடயங்களை எல்லாம் செய்கின்றார்கள். உண்மையிலே பலராலும் இது இப்ப உங்களுக்கு ஏற்படுறதை போன்று தமிழர் தாயகத்திலே அரசியல் பரப்பில் இருப்பவர்களை விட பொதுமக்கள் மத்தியிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முகச்சுளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு இவர்கள் பல்வேறு ராஜேந்திர விளக்கங்களை இவர்கள் வேண்டாம் அவர்களுடைய இப்ப சுமந்திரன் தரப்புக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த முரட்டு பக்தர்கள் அவ்வாறுதான் இதை கொண்டு வருகின்றார்கள். தந்தை செல்வாவினுடைய ஆளுமையையும் அவருடைய இயல்புகளையும் அவருடைய சாதனைகளையும் ஒரு எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு வந்து அதுவும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர்களை கொண்டு வந்து அவர் வாயாலே சொல்வதுதான் எங்களுக்கு பெருமை. இதில் என்ன தவறு இருக்கின்றது என்ற வகையிலே முரட்டு பக்தர்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களை முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் என்ன கூறினாலும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அழித்தவனிடமும் அழிக்க துணை நின்றவனிடமும் அவர்களையெல்லாம் நாங்கள் மண்டியிட்டு அவர்களை கொண்டு வந்து எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய தலைவர்களுடைய பெருமைகளை பேச வைப்பது என்பது அவ்வாறு பொருத்தப்பாடுடைய விடயமாக தெரியவில்லை. உண்மையிலே தமிழரசு கட்சி தந்தை செல்வாவினுடைய வழி வந்தவர்களும் உண்மையான தமிழரசு கட்சியினரும் உண்மையாக தந்தை செல்வாவை நேசிக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய மனங்களிலும் இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. அது நிச்சயமாக இந்த விடயங்கள் எல்லாம் உடனுக்குடன் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான ஒரு அரசியல் கலாச்சாரத்துக்குள் நாங்கள் இல்லை என்கின்ற நிலைமையினால்தான் இவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் செய்கின்றார்கள். மக்கள் பொறுத்திருந்து இதற்கான பாடத்தை அந்த தேர்தல் வருகின்ற போது இந்த தரப்பினருக்கு வழங்குவார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கூற முடியும். என்றால் நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு கற்பனைவாதமாக இருக்கலாம். ஆனால் இது மக்கள் அவ்வாறான ஒரு பதிலடியை தேர்தல் நேரத்தில் கொடுப்பார்கள். இது அவர்களுக்கு தெரியும். தமிழரசு கட்சியை நாங்கள் கூறியதை போன்று சுமந்திரன் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது தமிழ் தேசியத்தை அளிப்பது. தமிழ் தேசியத்தை ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்தார்கள். தமிழர்களுடைய ஒரு ஒன்றுபட்ட திரட்சியை உடைத்தார்கள். அதுக்கு பின்னர் தமிழரசு கட்சியை இலக்கு வைத்து இப்போது தமிழரசு கட்சியை முற்றுமுழுதாகவே இல்லாமல் செய்கின்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது உச்சமாக தந்தை செல்வாவையினுடைய ஒரு நிகழ்விலே ஒரு சிங்கள தலைவர் ஒருவரை கொண்டு வந்து உரையாற்ற வைத்து அதன் மூலமாகவும் ஒரு புதிய பாதையை புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இவர்கள் தொடக்கி வைத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக இன்னும் அந்த தமிழரசு கட்சியினுடைய அடக்கம் செய்து அந்த சவப்பட்டியினுடைய அந்த இறுதி ஆணியை மேலும் வலுவாக ஒரு அறைகின்ற செயல்பாடுகளை இவர்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் விரும்பித்தான் செய்கின்றார்கள். ஆகவே ஏனால் அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. தமிழரசு கட்சியை காப்பாற்ற வேண்டும், தமிழரசு கட்சியிலே தொடர்ந்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர்களும் அழிக்க வேண்டும், தமிழர்களை அழிக்க வேண்டும், தமிழர்களுடைய அரசியல் பலத்தை சிதைக்க வேண்டும். அதற்கு பின்னர் அவர்களுக்கான வெகுமதிகள் வேறு விதமாக கிடைக்கும். அவர்களுக்கு இந்த என்று பாராளுமன்ற தேர்தலிலே படுதோல்வி அடைந்த பிற்பாடும் அவர்கள் இப்படியான விடயங்களை எல்லாம் இன்னும் அதை மேலும் மேலும் ஒரு பின்னடைவுக்கு தள்ளக்கூடிய வகையில செயல்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்கு அப்பால் தங்களுடைய இலக்கை அடைய வேண்டும், அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை என்ற அடாவில்தான் அவர்கள் செயல்பட்டு வருகின்றனர். ஆகவே ஆனால் தமிழ் மக்கள் அதற்கான ஒரு படிப்பினையை தொடர்ந்து வழங்குவார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை. ஆனால் ஜிஎல் பீரிஸ் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தமிழ் மக்களுக்கு எதிராக எவ்வளவு துல்லியமாக செயல்பட்டார் என்று எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். முதல் UNPயில் இருந்தார், பதவிக்காக கட்சி மாறினார், பிறகு ராஜபக்ஷாக்களோடு ஆட்சியில் இருந்தார். அப்படி மாறி 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 பதவிக்காக, இப்பொழுதும் கூட நான் நினைக்கிறேன் அனுரகுமார் திசாநாயக்கா அழைத்திருந்தால் பதவிக்காக போயிருப்பார். தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றுதான் அவருடைய செயல்பாடுகள் இதுவரை காலம் இருந்து வந்திருக்கின்றது. இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இப்போ நீங்கள் கூறினீர்கள் சில வழிகளில் அவர்கள் நியாயப்படுத்த பார்ப்பார்கள். ராஜதந்திரன் சுமந்திரன் இதுவரையில் என்ன ராஜதந்திர நடவடிக்கை தமிழர்களுக்காக சாதகமாக செயல்படுத்தி கொடுத்திருக்கின்றார்? ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்ட முடியுமா?
தனியாக மும்மொழியிலும் ஆற்றல் இருக்கின்றது என்றால் அது வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து தருமா? கொஞ்சம் அறிவு இருக்க வேண்டும் இல்லையா? இவர் தானே அங்கே ஐநாவில் போய் நின்று சொன்னார், அங்கே நடந்தது இனப்படுகொலை இல்லை என்றதை சொன்னவர் இவர் தானே. இப்போ நீங்கள் கூறினீர்கள் தேர்தலில் அவராய் தோற்கடிக்கப்பட்டவர், ஆனால் தொடர்ந்து பாருங்கள் இவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கிறார். பின்கதவால் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாவற்றையுமே குழப்பி தன்னுடைய நிகழ்ச்சி நிரலை சிங்கள தேசத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை அங்கே பூத்தி தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை, தமிழ் மக்களுடைய அந்த வேணுவாவை முற்றுமுழுதாக இல்லாமல் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. இப்போ சுமந்திரன் அவர்கள் இவரை பிரதம விருந்தினராக அழைத்திருக்கின்ற பொழுது ராமேந்திரன் அவர் ஒரு பரிசு ஒன்று கொடுத்து சென்றிருக்கின்றார் போல் இருக்கின்றது. ஆஸ்லோ தொடர்பான அந்த ஆஸ்லோ நடவடிக்கை தொடர்பான ஒரு பரிசை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாராம். அது தொடர்பாக என்ன என்று கூறுவீர்களா? நிச்சயமா அந்த விடயம் மிக ஒரு பிரதான ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை முயற்சி, நோர்வே தலைநகர் ஓஸ்லோவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஒரு இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைக்கான வரைவு விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த விடயம் தொடர்பாக இவர் தன்னுடைய கருத்துக்களை ஜிஎல் பீரிஸ் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே வந்து விடுதலை புலிகள், அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையிலே ஒரு முழுமையான மன விருப்பத்தோடு அவர் ஈடுபடவில்லை என்றும், ஆயுத ரீதியாக தங்களுடைய இலட்சியத்தை அடைய முடியும் என்ற திடமான நம்பிக்கை அவர்களிடம் மேலோங்கி காணப்பட்டதாகவும், அதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தையிலே அவர்கள் உண்மையாக விசுவாசமாக இருக்கவில்லை, இதன் காரணமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் தோல்வி அடைந்தது, அவர்கள் எப்போதுமே பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஒருபோதுமே விரும்பவில்லை, ஆயுதம் மூலமாகவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று நம்பினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் அந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த ஒஸ்லோ உடன்படிக்கை என்ற விடயம் என்பது தமிழ் தரப்பு இதுவரை சொல்லி வருகின்ற வகையிலே அந்த ஒஸ்லோ உடன்படிக்கை என்பது இல்லை என்றும், அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் வேறு விடயம் என்ற வகையிலும் அவர் ஒரு புதிய ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதிலே குறிப்பாக அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையிலே அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் ஒரு தனி நாட்டுக்கான ஒரு இறுக்கமான தன்மையோடு தான் அவை காணப்பட்டது என்றும் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் கூறுகின்றார். அதுதான் அந்த அதாவது ஒரு மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் அத்தனையுமே ஒரு தனி நாட்டுக்கான அடிப்படை விடயங்களாகத்தான் அதிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு நிலையில்தான் அந்த ஒஸ்லோ உடன்படிக்கை கூட, அந்த ஒஸ்லோ பேச்சுவார்த்தை கூட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாத ஒரு நிலைமை இருந்தது என்று முற்றுமுழுதாகவே விடுதலை புலிகள் மீது பழி சுமத்துகின்ற வகையிலும், தமிழ் தரப்பு பெரும்பாலும் சுட்டிக்காட்டுகின்ற விடயம் இறுதியாக சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஒஸ்லோ உடன்படிக்கை இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை முன்கொண்டு செல்கவில்லை, அந்த இடத்திலிருந்து தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயங்களை நகர்த்த வேண்டும் என்ற வகையிலான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இப்போது அதை முற்றுமுழுதாகவே நிராகரிக்கக்கூடிய ஒருவராக, அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட ஒருவர் என்ற வகையிலே அவர் திட்டமிட்டு இந்த விடயத்திலே கொண்டு வரப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏன்னா சுமந்திரன் தரப்பு சோழியன் குடும்பி சும்மா ஆடாது என்று சொல்வார்கள். சும்மா ஜிஎல் பீரிஸை கொண்டு வந்து இங்கே இப்போது இந்த விடயத்தை அவர்கள் பேச வைக்கின்றார்கள் என்று சொன்னார். இது இவர்களுக்கு தெரியாமல் அவர் பேசுகின்ற விடயமும் அல்ல. இவர்கள் எல்லாம் எதை பேச வேண்டும் என்பதை நன்றாக திட்டமிட்டு அழைத்து வந்து அந்த விடயங்களை பேசியதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் போகிற போக்கிலே அவர் சொல்லி இருப்பதாக நாங்கள் அந்த ஊடக செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அண்ணன் பாலசிங்கம் அவர்கள், தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் அப்போது அந்த பேச்சுவார்த்தையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அந்த ஒஸ்லோ பேச்சுவார்த்தை ஒரு 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 நெருக்கடியான கட்டத்தை அடைந்த போது தான் நேரடியாக பாலசிங்கம் அவர்களிடம் கூறியதாகவும், இந்த விடயம் மிக ஏமாற்றமாக இருக்கின்றது, இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த விடயம் ஒரு இடைநிறுத்தப்படுமாக இருந்தால், இல்லை நெருக்கடிக்குள்ளாகுமாக இருந்தால் அது பாரிய ஒரு பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்ற வகையிலே தான் கூறியதாகவும், அப்போது பாலசிங்கம் அவர்கள் தன்னிடம் கூறியதாகவும், தான் தலைமையிடம் தொடர்ச்சியாக நீங்கள் அவ்வாறு அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம், தலைமையிடம் இது தொடர்பாக தான் தெரியப்படுத்தி விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன், சில விடயங்களை ஒரு அளவுக்கு மேல் என்னால் எதுவுமே செய்துவிட முடியாது, தலைமை விரும்பாத சில விடயங்களை நான் அவ்வாறு திணிக்கின்ற போது என்னுடைய உயிருக்கு கூட அது ஆபத்தாக முடியும் என்ற ஒரு விடயத்தை பாலசிங்கம் அவர்கள் தன்னிடம் ஏமாற்றத்தோடு கூறியதாக ஜிஎல் பீரிஸ் அவர்கள் அதிலே பதிவு செய்ததாக ஊடகங்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் ஒரு உண்மையிலே ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்து திணிப்பாகத்தான் இருக்கின்றது. தேசத்தின் பாலசிங்கம் அவர்கள்
என்று உயிரோடு இல்லை, இல்லை இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டு இந்த விடயங்களை சாட்சி பகரக்கூடிய வகையிலும் நபர்கள் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒரு புதிதாக ஒரு விடயத்தை கொண்டு வந்து அதாவது சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் எப்போதுமே உளப்பூர்வமாக விரும்பவில்லை என்ற ஒரு 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 செய்தியை இப்போது அவர்கள் புதிதாக கொண்டு வர முற்படுவதனூடாக இலங்கை அரசாங்கத்தினுடைய முயற்சிகளுக்கு வெள்ளையடிப்பு செய்வதற்கு இவர்கள் முற்படுகின்றார்கள். அதைவிட அண்ணன் பாலசிங்கம் அவர்களை போன்றவர்களை கூட அங்கே உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. பிரபாகரன் ஆயுத ரீதியாக ஒரு ஆயுதத்தின் மீது அதீதமான நம்பிக்கை வைத்துக் கொண்டு செயல்பட்டதன் காரணமாகத்தான் இப்படியான ஒரு முடிவுகள் வந்தது. அண்ணன் பாலசிங்கம் போன்றவர்கள் கூட யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு அந்த விடயத்தை எடுத்து கூற முற்பட்ட போது கூட அதை மீறி அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் செயல்பட்டால் அவர்களுக்கான உயிர் அச்சுறுத்தல் நிலைமைதான் இங்கே இருந்தது என்பதை கூட அவர்கள் சொல்வது என்பது ஒரு புதிய எங்களுடைய விடுதலை போராட்டத்தை ஒரு புதிய ஒரு தவறான தகவல்கள் ஊடாக இந்த சமகாலத்தில் எடுத்து உரைக்கக்கூடிய வகையிலான ஒரு கருத்தை அவர் அங்கே கூறியிருக்கின்றார். ஆகவே இதெல்லாம் இஎல் பீரிஸ் தானாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் கூறியதாக நாங்கள் கருத முடியவில்லை. ஏனென்றால் தந்தை செல்வா அவர்களுடைய நினைவு பேருரையிலே தந்தை ஆரம்பத்திலே உண்மையிலே இந்த விடயத்தை நான் கூறுவதனால் எங்களுடைய தாயகத்திலே எல்லோருக்குமே தெரியும். ஒரு சாமத்திய வீடோ இல்லை பிறந்த நாளோ இல்லை கல்யாண வீடோ ஏதோ ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அங்கே ஒரு மிக ஒரு அதிகமான ஒலிகளை வைத்து பாடல்களை அங்கே ஒலிப்பது வழக்கம். அதில் எல்லோருமே அந்த பாடல்களை ஒலிக்கின்ற போது முதலாவது அந்த பிள்ளையார் பாட்டு, என்னால் அந்த பிள்ளையாராம் முதல் கடவுள் என்ற அதாவது முதன்மை இதென்ற அடிப்படையிலே அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டு என்ற ஒரு பாடலை இல்லை பிள்ளையாருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை முதலில் ஒலிக்க விடுவார்கள் மங்களகரமாக. அதற்கு பின்னர் எல்லாம் டமால் டுமீல் என்று சொல்லி எல்லாமே வேறு விதமான பாடல்களாகத்தான் இருக்கும். அதாவது ஒரு தொடக்கத்திலே சம்பிரதாயபூர்வமாக அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் அங்கே ஒரு பிள்ளையாருக்கான ஒரு பாடலை அங்கே ஒலிக்க விட்டதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் பின்னாலே எல்லா பாடல்களையும் அவர்கள் வேறு வேறு பாடல்களையெல்லாம் ஒளிபரப்பார். அதே போன்று தந்தை செல்வாவினுடைய நினைவு பேருரையிலே தொடக்கத்திலும் முடிவிலும் தந்தை செல்வாவினுடைய சில விடயங்களை சுட்டி காட்டி விட்டு பெரும்பாலான நேரத்தை இந்த விடுதலை புலிகள் மீது குற்றம் சாட்டுகின்ற வகையிலும் அதனுடைய தலைமையினுடைய பேச்சுவார்த்தையிலே உளப்பூர்வமாக செயல்படாத விடயங்கள், அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் இந்த ஒஸ்லோ உடன்படிக்கை அந்த விடயங்களை எல்லாம் பேசி இருக்கின்றார் என்றால் அதற்கும் தந்தை செல்வாவுக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கின்றது. அவர்கள் தந்தை செல்வா அவர்களுடைய அணுகுமுறை என்பது ஒரு அரசாங்கத்தோடு இணைந்து அவர் கை கொண்ட அந்த அணுகுமுறைகளை விட விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை காலத்திலே கை கொண்ட அணுகுமுறை என்பது வேறு வழிமுறையில் இருந்ததாகவும் அதன் காரணமாக அந்த விடயங்கள் எல்லாம் தோல்வி அடைந்ததாகவும் அவர் கூறுகின்றார். சரி, தந்தை செல்வாவுக்கு இவர்கள் என்ன மரியாதை கொடுத்தார்கள்? தந்தை செல்வாவினுடைய அந்த உடன்படிக்கைகளுக்கு என்ன மரியாதை சிங்கள தேசம் கொடுத்தது? சரி, அதை விட மிக கீழான முறையிலே சம்பந்தனவர்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இலங்கை அரசாங்கத்துடைய காலிலே விழுந்து சரணாகதி அடைந்த நிலைமையிலே எல்லாத்தையுமே கைவிட்டு தந்தை செல்வா கூட சமஸ்தியை கேட்டார். சம்பந்தன் அவர்கள் அதை கூட கேட்கவில்லை. உளவுபடாத நாட்டுக்குள்ளாக நீங்கள் தருகின்றதை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்கின்ற அளவிலே மிக கீழான நிலையிலே சம்பந்தனவர்கள் இறங்கி போன நிலைமைகள் கூட. அப்போது கூட சிங்கள தலைவர் சம்பந்தனுடைய காலத்திலாவது நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றால் இவ்வளவு தூரம் தமிழ் தரப்பிலே மிக ஒரு குறைவான நிலையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை முன்கொண்டு செல்லக்கூடிய தரப்பாக சம்பந்த தரப்பு இருந்தது. அப்போது கூட நீங்கள் எதையுமே செய்யவில்லையே. இப்போது நின்று கொண்டு இந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே இவர்கள் வரலாற்றை திரித்து அதிலே வேறு புது கதைகளை இவர்கள் தொடங்குவதற்காகத்தான் இதை ஒரு பிள்ளையார் சொல்லியாக இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்களோ ஒன்றுதான் எண்ண தோன்றுகின்றது. நீங்கள் கூறுவது சரி. அதாவது வரலாற்றை மாற்ற வேண்டும் என்பது என்றால் உங்களுக்கு தெரியும், ராஜபக்ஷாக்கள் கூட வரலாற்று புத்தகங்களிலிருந்து போராட்ட காலங்கள் அந்த சம்பவங்களை எல்லாம் திட்டமிட்டு அகற்றுவதும் அங்கே பதியப்படாமல் இருப்பதும் எத்தனையோ தடவைகள் பேசப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் நீங்கள் அந்த டாட்ஸை புள்ளியலை நீங்கள் தொடுத்து கொண்டு போகும் பொழுது பார்க்க தெரிகின்றது சுமந்திரனுடைய அந்த நிகழ்ச்சி நிரல் எங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதை தெளிவாக தெரிகின்றது. இதற்கு அவரை மட்டும் குறை சொல்லிவிட முடியாது.
ஏனென்றால் அந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் சுமந்திரன் மட்டும்தானா? ஏன் மற்ற ஏனையவர்களுக்கு இது புரிவதற்கு கடினமான விடயமா? ஒரு சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஏன் இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? அப்படி என்றால் அவர்கள் எல்லோரும் இதுக்கு துணை போகின்றார்கள். துணை போவதற்கு காரணம் வேறு எதுக்கு காரணமாக இருக்கலாம். இதைத்தான் என்னால் கூற முடியும். நிறைவாக இந்த விமர்சனங்கள் வந்திருக்கின்ற என்று நீங்கள் கூறினீர்கள். அங்கேயும் சமூக வலைத்தளங்களிலும் மக்கள் மத்தியிலும் இது தொடர்பாக அதிகமாக பேசி தங்களுடைய எதிர்ப்பையும் ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தமிழரசு கட்சியினுடைய பக்கத்திலிருந்து ஏதாவது விளக்கம் வந்திருக்கின்றதா இது தொடர்பாக? இல்லை, இதுவரை அவர்களாகத்தானே இதை விரும்பி அழைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில் இது நடைபெற்றிருக்கின்றது. இதுவரை இந்த ஒஸ்லோ ஜிஎல் பீரிஸ் அவர்களுடைய பேச்சுவார்த்தை, அவருடைய அந்த பேச்சுவார்த்தை காலத்து தகவல்கள், இந்த வரலாற்று திணிப்பு தொடர்பாக அதிலே பங்கு பற்றியவர் சுமந்திரன் மற்றும் சி.வி.கே. சிவஞானம், சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் அந்த நிகழ்விலே இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் அந்த நிகழ்விலே உரையாற்றுகின்ற போது அதற்கு பதில் கொடுத்ததாகவோ இல்லை அதற்கு பின்னரான ஊடக அறிக்கைகளோ ஊடக சந்திப்புகளிலோ அது தொடர்பாக மறுத்ததாகவோ இந்த செய்திகள் ஊடாக நாங்கள் இதுவரை அறிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. ஆகவே இவர்களுடைய மௌனம், ஒருவேளை அந்த ஒஸ்லோ உடன்படிக்கை அந்த விடயங்களுக்கு இவர்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் இருக்கின்றதா இல்லையா, இல்லை அவர்களும் விரும்பித்தான், அதாவது ஒரு பேச்சுவார்த்தை காலத்திலே புலிகள் ஆயுதத்தின் மீது காதல் கொண்டு ஆயுதத்தின் மூலமாக எல்லா விடயங்களையும் அடைய வேண்டும் என்ற இலக்கு நோக்கி பயணித்ததன் காரணமாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு வந்தது என்ற செய்தியை இவர்கள் சொல்வதற்கு முற்படுவது என்பது இவர்கள் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி இவர்கள் பயணிப்பதாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகின்றது. உண்மையிலே இதுவரை இதிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களோ இல்லை அந்த நிகழ்விலே அவர்களும் விருந்தினர்களாக பங்கேற்ற தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடியவர்களும் இதற்கான எதிர்ப்புகளையோ இல்லை ஆட்சேபத்தையோ இல்லை இந்த விடயங்கள் தவறாக அங்கே முன்வைக்கப்பட்டது என்கின்ற தகவலையோ வெளிப்படுத்தவில்லை. ஆகவே இவர்களுடைய அந்த கள்ள மௌனம் என்பது அவர்களும் சேர்ந்துதான் இந்த நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்களோ ஒன்றுதான் எண்ண தோன்றுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வரும் நாட்களிலே இதற்கான பிரதிபலிப்புகள் எப்படி இருக்கின்றது. இல்லை, அவ்வாறு தான் பார்க்க முடியும். பாருங்கள், நீங்கள் இந்த வானொலியில் வந்து உரையாடும் பொழுது அந்த ஆவேசத்தை பார்த்தீர்கள் என்றால் இது இயல்பானது. தமிழருக்கு எதிராக இவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள் பொழுது அது இயல்பாக அந்த கோபம் வெளிவரும். எதிர்ப்பை தெரிவித்திருக்கலாம் ஏனையவர்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் கூறுவது சரி, அவர்களும் உடந்தைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவ்வாறு தான் நாங்கள் கணிக்க முடியும். தமிழ் தேசிய பேரவையினுடைய ஒரு தீர்வுக்கான முயற்சி, அதுக்காக அவர்கள் அந்த கடந்த பிப்ரவரி 15 கூடி அவர்கள் முடிவெடுத்த போது தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த தீர்வு திட்டம் மற்றும் இந்த ஒஸ்லோ உடன்படிக்கை இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை அந்த விடயங்களையெல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுடைய தொடர்பான ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் முடிவெடுத்தார்கள். இன்று பெரும்பாலான தரப்பினர் அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை உள்ளடக்கியதாகத்தான் இந்த தீர்வு விடயங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கின்றது. இப்போ இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினுடைய முயற்சி, அந்த முயற்சியிலேயும் இந்த விடயம் செல்வாக்கு செலுத்திவிடக்கூடாது என்றால் அது முழுக்க முழுக்க சுமந்திரன் தரப்பினுடைய நிகழ்ச்சி நிறையில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒன்றாகத்தான் தற்போது வரை நாங்கள் ஆணித்தரமாக நம்பக்கூடியதாக இருக்கின்றது. அது அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த முயற்சியிலே ஈடுபடுபவர்களும் ஏனைய தரப்பினர் கூட இந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையிலே உள்ளடக்கப்பட்ட விடயங்களை யாருமே முன்மொழிந்து விடக்கூடாது என்பதற்காக அதை இப்படியான ஒரு விளக்கத்தை ஜிஎல் பீரிஸை கொண்டு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றதாகத்தான் நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது முற்றுமுழுதாக அதிலே ஒன்றும் இல்லை. தமிழ் தரப்பு இதை ஒரு ஆவணமாக வெளியிட்டாலும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தரப்பாக இருக்கக்கூடிய அந்த நோர்வே தரப்பினர், அந்த கண்காணிப்பு குழு, அந்த பேச்சுவார்த்தையிலே கொண்டு வரப்பட்ட அந்த இறுதி அறிக்கையிலே இந்த விடயங்கள் எல்லாம் இல்லை, அதிலே வேறு விடயங்கள் இருக்கின்றது என்பதாக அவர்கள் கூறுவதெல்லாம் என்னென்னால் இதை ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாற்றி இதை தவிர்த்து விட்டு இவர்கள் தங்களுடைய புதிய என்னால் இவர்கள் அரசியலமைப்பு இந்த விடயங்களில் எல்லாம் பாண்டித்தியம் பெற்றவர் என்று சொல்லிக்கொண்டு இவர்களான தமிழ் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற இடத்துல இருக்கிறார். 2015 2019 வரை அந்த முயற்சியில் தான் இவர்கள் தமிழ் மக்களை, அதான் ஐக்கிய ராஜ்யம் என்கின்ற விடயத்துக்குள் தமிழ் மக்களுடைய அரசியல் வல்லரசுகளை சிறைப்படுத்துவதற்கு முற்பட்டார்கள். இப்போது அன்றோமர திசநாயக அரசாங்கம் கூட அதிலிருந்து விட்ட இடத்திலிருந்து தொடர்பதாக கூறுகின்றார்.
ஆகவே இதிலே சுமந்திரன் தரப்பு முனைப்பு காட்டுவது இப்படியாக தமிழ் மக்கள் பேரவையினர் தீர்வு திட்டத்தை இவர்கள் ஏறெடுத்து பார்க்க போவதில்லை. அதை கடந்து இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை சில தரப்புகள் வலியுறுத்தினால் கூட அதையும் இவ்வாறான சர்ச்சைக்குள் கொண்டு வருவதனூடாக அதையும் முற்றுமுழுதாக தவிர்த்து விட்டு இவர்கள் தங்களுக்கு தெரிந்த ஒரு புதிய ஒரு விடயத்தை தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வாக வார்த்தை யாளங்களினூடாக நாங்கள் இப்படித்தான் போகணும், அப்படி போகணும், ராஜேந்திர மொழியிலே இல்லை சட்டத்தின் மொழியிலே இல்லை இப்படியான ஒரு மொழியிலே நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு போனால்தான் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் சாதிக்க முடியும் என்பதாக அதற்கெல்லாம் ஒரு விளக்கங்கள் வழங்கி அதை தமிழ் மக்களுடைய தலையிலே கட்டுவதற்கான ஒரு 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 சூழ்ச்சியாக கூட இந்த விடயம் இருக்கலாமோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது. எதுக்கு நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம். இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து விடயங்களை உயிரோடி தமிழோடு பயன்படுவதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.